அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திங்கன்னா முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் பழனி முருகன் கோயில் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் திருவண்ணாமலை கோவில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவேலை, அங்கன்வாடி, ரயில்வே, பேங்கிங்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் போஸ்ட் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா ஒரு ஜாப் இல்லைனாலும் ஒரு ஜாப் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாயிறீங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்துக்குது. அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பழனி முருகன் கோயில் கீழே எங்கே பார்த்திங்கன்னா கருணை இல்லத்தில் உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கருணை இல்லத்தில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அட்மிஷன் நடைபெறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 30/5/2025 நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இது யார் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்னாலும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பயனடையட்டும். அதே மாதிரி அனைவருமே பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவலை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் வேலைவாய்ப்பு வந்துச்சு 2023-24 டிசம்பர் கடைசியாக பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க. 1 லட்சம் மேற்பட்ட விண்ணப்பம் பார்த்திங்கன்னா வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட விண்ணப்பம் பார்த்திங்கன்னா நிராகரிச்சுட்டு மீதி பார்த்திங்கன்னா 80,000 விண்ணப்பம் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்ட்ரு பண்ணிட்டு உங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா டிலே ஆகிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு கால் லெட்டர் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த அறிவிப்பு பற்றி நான் பார்க்கலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறைன்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா திருக்கோயில் சிறுவர் மற்றும் சிறுமியர் கருணை இல்லங்களில் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கான அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழனி கோயில் கீழே பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகத்தில் கீழே கருணை இல்லம் பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்குது. அதில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தங்கி படிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா முக்கியமான தகுதி பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் 30/5/2025 பார்த்திங்கன்னா மாலை 5:45 விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு போஸ்ட் மூலிமா அனுப்பலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழனி கோயிலோட நிர்வாகத்தால் பார்த்திங்கன்னா சிறுவர் சிறுமியருக்கு பார்த்திங்கன்னா உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவ வசதி, கல்வி பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா வசதியுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான தகுதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிறுவர் கருணை இல்லத்தில் சேரத்துக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 வயசு பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறுமியருக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 8 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா 5லேருந்து 10, பெண்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா 5லேருந்து 8 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா சேர்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யாராக சேர்க்கலாம், தாய் தந்தையர் இருவருமே இல்லாமல் உள்ள நிலையில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பார்த்திங்கன்னா இல்லாத அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா ஆதரிக்க இல்லாத பார்த்திங்கன்னா சிறுவர் சிறுமியை பார்த்திங்கன்னா இந்த கருணை இல்லத்தில் சேர்த்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தந்தை மட்டும் இருந்து தாய் மட்டும் உள்ள நிலையில் அப்பா இறந்துட்டார், அம்மா மட்டும் அவங்க மட்டும் இருந்தாங்களா அவங்களுடைய குழந்தைய பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலோட கீழே கூடிய கருணையில் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாணவ மாணவன் தாயார் தகப்பார் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 72,000 கீழே சம்பாதிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வருமானம் கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களையும் பார்த்திங்கன்னா இவங்க சேர்க்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க, படிக்க வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சேர்க்கலான்னு சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனல்னால உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம், அவங்க பார்த்திங்கன்னா பயனடைவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் செய்கிறதுக்கு பழனி முருகன் கோயிலே வெப்சைட்லேயே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு ஏதாவது டவுட்னா பார்த்திங்கன்னா கேட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2க்கு நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் 9லேருந்து 5 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி இது பற்றின தகவல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்களை கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கருணை இல்ல சிறுவர் சிறுமியர் மாணவர் சேர்க்கை அனுமதி விண்ணப்பம்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2025-26 கல்வியாண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சிறுமி அவங்கள போட்டோ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்ததாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒட்டி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சைன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
யார் சேர்க்க போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சைன் பண்ண சொல்லி ஃபோட்டோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக சைன் பண்ணி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணவர் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாணவராக மாணவியராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் எழுதிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வயது, அவங்களோட வயசு வந்து பார்த்திங்கன்னா எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான பிறப்பு சான்றிதழ், அதாவது வேறு ஏதாவது பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தாங்களோ அதுக்கான டிசி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. கல்வி தகுதி சான்றிதழ் நகல் எண்ணிக்கை வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஸ்கூலில் 5 வயசுலேருந்து 10 வயசுனா 5வது வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதியான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. 1வது 2வது போயிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கன்டினியூ பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே படித்தாங்களோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சாதி என்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. வட்டாட்சியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கலாம், வாங்கி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களோட அப்பாவோடைய ரேஷன் கார்டு கேட்குறாங்க, அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்குறாங்க. தந்தை பெயர் முகவரியோட வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை நகல் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. சான்றப்பு மட்டும் பெறப்பட்ட ஆதார் அட்டை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த குழந்தைங்கள சேர்க்குறீங்களோ அவங்களுடைய அப்பாவுடைய ரேஷன் கார்டோ அல்ல அம்மாவோடைய தான் ஆதார் அட்டை எல்லாமே வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய் பெயர் முகவரியுடன் வந்து பார்த்திங்கன்னா இல்லாது இருந்தால் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை நகல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாய் மட்டும்தான் இருந்தாங்களா, அந்த தாயோட அட்ரஸ் முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் பெயரில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஆதார் அட்டை நகல் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாயின் தொழில் வருமானம் வட்டாட்சியர் சான்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தாயோட வந்து வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 72,000க்கு உள்ளே இருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருமான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வாங்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது விஏ வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு அப்ரூவல் பண்ணாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 72,000 உள்ள ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கிற ஃபேமிலி மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தந்தையின் தொழிலும் வருமானம்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குழந்தைங்களுடைய அப்பாவுடைய வருமானம் என்னன்னு சொல்லி அதுக்கான வருமான சான்றிதழ் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தாய் தந்தை 2 பேருமே இல்லை, அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக வேறு யார் பாதுகாவலர், அந்த குழந்தைகளுக்கு யாருமே இல்லை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர் யார்கிட்டையாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உறவினர் இருக்கட்டும், கண்டிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், வேறு சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய பாதுகாவலருடைய அடையாள அட்டை பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அவங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை நகல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய் தந்தை இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் இருக்கிறாங்கன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்துருந்தால் எந்த இடத்துல இறந்தாங்க, எந்த நாள், ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருந்தால் அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ண வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கருணை இல்லங்களை சேருவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய வறுமையா அல்லது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட அப்பா அம்மா இருந்துட்டா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன உண்மையான காரணம் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பெற்றோர், உங்களுடைய குழந்தைங்களாக இருந்தால் பெற்றோர் கையெழுத்து போடுங்க. அப்படி இல்லை பாதுகாவலர்னால் வேறங்கிட்ட வாழ்ந்துச்சுன்னா பாதுகாவலர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சைன் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாணவராக மாணவியாக யார் சேர்க்குறீங்களோ அவங்களோட கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 இடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த நாள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த நாள் போட்டுங்க. இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர்லேருந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஊர் போட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனல்லையுமே வந்திருக்காது, செக் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கஷ்டப்படுற ஃபேமிலிக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை இழந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.